அண்ணே அங்க பாருண்ணே, ஜாக்கெட் எடுத்து காய போட்டுக்கிட்டு இருக்கான். டேய், நானும் பார்த்து தானே இருக்கேன். ஒன்று ஒன்றா தனியாக எடுத்து வர சொல்லணுமா? நானே கடுப்பில் இருக்கேன், நீ வேற ஏன்டா? ஆமா டேய், இவன் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்குறான்? தெரியல என்ன. சரிவா, என்னன்னு கேட்போம். சரிண்ணே. இந்தோ துணியெல்லாம் காய போட்டேன். காஞ்சிருந்த துணியை எடுத்துட்டு வந்துட்டேன். மழை கிழ வந்துச்சுன்னா நனைஞ்சிரும்ல. அந்த கேரக்டராவே மாறிட்டேடா கர்ணா. ஏய் மாமா, டேய் அண்ணே எப்படி நிக்கிறான் பாருங்க. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? அறிவில்லை உனக்கு? எந்த வேலையை யார் செய்யணும் ஒரு முறை இல்ல. பொம்பளைங்க வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க. அண்ணா அதை ரசிச்சு ரசிச்சு பண்றானே. என்ன அவ கையில் அடிபட்டுருச்சு. அதுக்கே அடிபட்டால் அவன் தானே செய்யணும். அழுதாலும் புள்ளைய அவதான் பெறணும் எதுக்கு சொல்லியிருக்காங்க? பொம்பளைங்க வேலைய பொம்பளைங்க தான் செய்யணும், புரியுதா? அப்படி இல்லைண்ணே, நமக்கு அடிபட்டா அவங்க தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க. அதே மாதிரி பொண்டாட்டிக்கு அடிபட்டா நாம் செய்கிறது தானே கரெக்டு. நமக்காக அவ்வளோ செய்யும்போது இந்த சின்ன வேலையை நாம் செய்யலாமே என்ன? புருஷன் பொண்டாட்டிங்கிறது ஒரு புனிதமான உறவு, பரஸ்பரம் மரியாதை இருக்கிற உறவு. அதெல்லாம் இவங்களுக்கு எங்க புரிய போகுது? இவங்க கிட்டலாம் என்ன பேசி என்ன ஆக போகுது? நீ சீக்கிரமா வா, அடுத்து பெட்ஷீட் எல்லாம் துவைக்கணும், நிறைய வேலை இருக்கு. வா. அவர் என்னைக்குமே என்னை தம்பியாக தான் பார்க்குறாரு. உனக்கு தான் அவர் மேலே எப்போவுமே சந்தேகம். நான் சொல்றத நம்பு. இல்லாத ஒண்ணு நான் ஏன் சொல்லணும்? நல்ல பாசமா இருக்கிற அண்ணன் தம்பிய பிரிக்க எனக்கு என்ன தலையெழுத்தா? உண்மையா உங்க அண்ணன் உன் மேல பாசமா இருந்தா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. புரிஞ்சுக்கோ, நான் நிஜமா தான் சொல்றேன். உன் மேல உங்க அண்ணனுக்கு அவ்வளோ ஏன் மரியாதை கூட கிடையாது. திரும்ப திரும்ப அதையே சொல்றியே. சரி, நீ சொல்றது தப்பு, நான் சொல்றதுதான் சரின்னு நிரூபிச்சு காட்டிட்டா? வீணா தோக்க தான் போற. நிரூபிச்சு காட்டிட்டா? சரி, காட்டு பாப்போம். சரி, அவர் என்ன பண்ணா என் மேல அவருக்கு நிஜமாவே பாசம் இருக்குன்னு ஒத்துப்ப? பெருசாலாம் ஒன்னும் பண்ண வேண்டாம், நான் சொல்ற மாதிரியே செய். நேரா போய் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு காமி, அது போதும். என்ன சத்தத்தையே காணோம்? நீ கேட்டேன்னு சாதாரண ஒரு விஷயத்த தானே சொன்ன. டைனிங் டேபிள் சேர்ல உட்காந்து சாப்பிடுன்னு, அதுக்கே இவ்ளோ யோசிக்கிற? என்னாச்சு கருணா? ஒரு தம்பி டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டா உன் பாசக்காரனதான் எதுவும் சொல்ல மாட்டாரு. நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி பண்ணனா உங்க பாச மலர் அண்ணன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு இப்பவே உனக்கு சொல்றேன், கேட்டுக்கோ. ஒண்ணு உன்னை திட்டுவாரு, இல்லனா நீ உட்கார்ந்துருக்கல அதனால உன் பக்கத்துல உட்காந்து சாப்பிட மாட்டாரு. இல்ல இந்தோ, கண்டிப்பா எங்க அண்ணன் என்ன திட்ட மாட்டார். அது மட்டும் இல்லாம பக்கத்துல உட்கார்ந்தும் சாப்பிடுவார். அவ்வளோ நம்பிக்கை இருந்தா ஏன் யோசிக்கிற? நான் எங்க யோசிச்சேன்? நீ தோக்க போறிய, இதெல்லாம் தேவையான்னு யோசிச்சேன். சேர்ல உட்காந்து சாப்பிடலாம் யோசிக்கல. சரி, இந்த விஷயத்துல நீ என்கிட்ட தோக்கணும்னு உன் தலையில எழுதிருக்கு.
என்ன பண்றது? அங்க என்ன நடக்க போகுதுன்னு பாரு. இது அட்வான்ஸா நீ தோக்க போறதுக்கு gift. வந்து பாரு. எங்க உட்காந்து சாப்பிட்றான் இவனா? ம். அண்ணே வாங்கண்ணே சாப்பிடலாம். இல்லை, நீ சாப்பிடு. எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்டா இருந்துச்சிட்ட? உட்காரு. உட்காந்து திருப்தியாக சாப்பிடு. திவாகரண்ணே நீங்கள் வாங்கண்ணே, சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல, எனக்கு வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். சாப்பிட்ற நேரத்தில் என்னென்ன வேலை? கிருபான வர எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ல. நம்ம வீட்ல கணபதி ஹோமம் ஏற்பாடு பண்ணிருக்கு. என்னென்ன சாமான் வாங்கணும்னு பெருமாள் கோவில் கோபாலசாமி கிட்ட லிஸ்ட் வாங்கிட்டு வரணும். நீ சாப்பிடுறா, நானே போயிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிடுப்பா. என்னண்ணே சாப்பிட்ற நேரத்தில் தான் போவீங்களா? அண்ணா நீங்கள் சாப்பிடுங்கண்ணே, நான் அவர்கிட்ட போய் பூஜை சாமான்லாம் எழுதி வாங்கிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் சாப்பிடுங்கண்ணே. ம். என்ன பாதி சாப்பாட்டுல எழுந்திருச்சு போற? உட்காந்து சாப்பிடு. நீ இப்படி அரைகுறை வயிறோட போனா உன் அண்ணனுங்க வருத்தப்பட மாட்டாங்களா? என்னங்க நீங்க வருத்தப்படுவீங்கல்ல? ஆமாமா, நாங்க வருத்தப்படுவோம். ஆ, பாரேன், நீ பாதியில எழுந்திருச்சத பார்த்து உன் அண்ணனுக்கு கோவம் வருது.